ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டில் பார்ட் 2 ஸ்பெஷல் இஷ்யூஸ்க்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் இஷ்யூஸ் நம்ம பார்த்தோம். ஜென்ரல் இஷ்யூஸில் ஒரு பேங்க்கில் உள்ள என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதில் மிஸ்டேட்மெண்ட் எங்கே பண்ணியிருப்பாங்க, ஸோ டைமிங்ஸ் என்ன, பிளானிங்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுறது தான் ஜென்ரல் இஷ்யூ. இப்போ ஸ்பெசிஃபிக் இஷ்யூ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகலை. ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பேங்கிங்கில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை, ஸோ எந்த டைமிங்கில் எந்த ரிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருந்திருக்குது, ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டேட்மெண்ட் எங்கே நடந்திருக்கும், ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்ஸ் நம்ம பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஆடிட்டர் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம், முக்கியமான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறது. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தான் பேங்க்கோட மெயின் ஆப்ரேட்டிவ் ஐட்டம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆப்ரேட்டிவ் அசெட். ஸோ இந்த அட்வான்ஸ் அண்ட் லோனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். லோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் அசெட் ஆஃப் த பேங்க். இதில் தான் ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கொடுத்த லோன் வந்து ரீபே ஆகலான்னு வச்சுக்கோங்க, பேங்க்கு லாஸ், ஓகேங்களா. ஸோ பேங்க்கோட மெயினான லார்ஜ் ஆப்ரேட்டிவ் அசெட் வந்து இந்த அட்வான்ஸ் தான், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தான். ஸோ அதில் தான் ஹையஸ்ட் ரிஸ்க்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அட்வான்ஸில் தான் எது மெயின் கோர் ஆப்ரேட்டிவ் ஏரியாலையோ அங்கே தான் இன்டர்னல் கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கணும், சரிங்களா. இப்போது நான் வந்து இன்ஸ்டியூட் வந்து நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ எது என்னோட மெயின் ஏரியா, கிளாஸஸ் எடுக்கிறது, குவாலிட்டி ஆஃப் கிளாஸஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது. ஸோ அதில் எனக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்ஸ்டியூட் வந்து நல்லா போகும், ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தான் அவங்களோட கோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருந்தால் தான் பெஸ்ட்டாக போகும். ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவாங்கன்னா லோன் அப்ரூவல் அத்தாரிட்டி. லோன் அப்ரூவல் அத்தாரிட்டினா இப்போ டக்குன்னு ஒருத்தர் லோன் கேட்கணும்னா எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு லிமிட் உண்டு. ஒரு மேனேஜருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா, ஒரு 10 கோடி ரூபா, 10 crores வரைக்கும் லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு இவ்வளோ லிமிட் வரைக்கும் லோன் வந்து சாங்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் அவர் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரா, ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரெடிட் அப்ரைசல் சிஸ்டம்னா ஒரு லோன் வந்து கேட்குறாங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர், இப்போ நான் வந்து ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்டியூட்டோட 3 years ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஸோ 1 year ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணோன்னே சரி ஓகே இவங்க வந்து டேர்ன் ஓவர் எப்படி போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் என்னென்ன லோன்லாம் வாங்கியிருக்கிறேன், அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ நான் பே பண்ணியிருக்கிறேன், இன்னும் என்னென்ன லோன்லாம் பெண்டிங் இருக்குது, ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி கிரெடிட் அப்ரைசல் சிபில் ஸ்கோர் வந்து போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சிஸ்டம். லோனை கொடுத்தாச்சு, லோன் கோட்டு வேறவர்களே லோனா லொங்க எடுக்குங்கிற மாதிரி இவங்க லோனை கொடுத்ததுக்கப்புறம் இவன் பயங்கரமாக அலைய வேண்டியிருக்கும், ஓகேங்களா. ஸோ லோனை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டுக்காண்டி நான் லோன் வாங்கியிருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன்னா அந்த 10 லட்சத்தையும் இன்ஸ்டியூட்டுக்காண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா, இன்வெஸ்ட் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கேனா. என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 years லோன் வச்சுக்கோங்க, அந்த 5 வருஷத்துக்கும் என் பிஸ்னஸ் நல்லா போகணுன்ட்டு என்னை விட அக்கறை வந்து அவனுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வந்து நான் ரீபே பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் நான் இஎம்ஐ வந்து ப்ராப்பராக பே பண்ணுறேன்னா எல்லாமே ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மானிட்டர் பண்ணுறது, வேவ் பார்க்குறது பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறத நாம் வேவ் பார்ப்போம், ஓகே. ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோன் அப்ரூவல் அத்தாரிட்டி வந்து அவங்க லிமிட்டுக்குள்ளே பண்ணுறாங்களா, ஸோ அதை செக் பண்ணுவோம். கிரெடிட் அப்ரைசல் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்குதா, மானிட்டரிங் ட்ராக்கிங், அந்த லோன் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட இஎம்ஐ பேமெண்ட் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்குதா, அந்த ட்ராக்கிங் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கா, இதை நம்ம வந்து செக் பண்ணுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சப்சிடரி லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ஸ். ஸோ சப்சிடரி லெட்ஜர் வந்து இதில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து ப்ராப்பராக என்ட்ரி போட்டிருக்கோமா. ஸோ லோன் ரெஜிஸ்டர், ஜென்ரல் லெட்ஜர் ரெஜிஸ்டர்னு சொல்லி 2 உண்டு. லோன் ரெஜிஸ்டர்னா இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரேக்கப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் தங்கராஜுங்கிறவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு, அது வந்து 10 years லோனு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து 1 lakh பிரின்சிபல் நான் பே பண்ணுவேன், 10% இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுவேன். ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதில் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லி விவரமாக அங்கே இருக்கும். பட் ஜென்ரல் லெட்ஜர் பேலன்ஸில் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பிரேக்கப் அங்கே இருக்காது. டோட்டலாக இந்த வருஷத்துக்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ லோன் வந்து டோட்டலாக வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தோட அக்ரிகேட் டோட்டல் வந்து அங்கே இருக்கும், சரிங்களா.
ஸோ இது ரெண்டுமே இப்போ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் லோனோட அமௌண்ட்டை மொத்தமாக அக்ரிகேட்டாக பார்ப்பாங்க. அந்த அக்ரிகேட் அமௌண்ட்டும் இந்த ஜென்ரல் லெட்ஜரில் இருக்க அமௌண்ட்டும் டேலி ஆகுதாங்கிறத ரீகன்சில் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே பெஸ்ட்டு. இல்லை அங்கே ப்ராப்பராக இல்லை கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அது குவாலிஃபைடு ஏரியான்னு சொல்லி நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம சப்மிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்தோம்னா லோன் அக்ரிமெண்ட்டு லோன் நம்ம போடுறோன்னா ஃபஸ்ட்டு லோன் அக்ரிமெண்ட் நம்ம போடணும். அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம எவ்வளோ லோன் கொடுக்குறோம், எவ்வளோ வருஷம் லோனு, டென்யூர் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ வந்து எவ்வளோ அவங்க பே பண்ணணும், அதுக்கப்புறம் அவரோட நேம் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்டில் இருக்கும். செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா லோன் வந்து நம்ம சும்மா கொடுக்க மாட்டோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட காப்பி வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு கோல்டு வச்சு லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவாக நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கேரண்டிஸ். இப்போ வந்து நான் லோன் வாங்குறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து கேரண்டி அந்த பேங்க்கில் ஆல்ரெடி அவன் அக்கௌண்ட் வச்சு அவனுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அவன் வந்து பார்த்தா எனக்கு கேரண்டி கொடுப்பான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான். ஸோ இவர் வந்து ப்ராப்பராக லோன் வந்து ரீபே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேரண்டி கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ கேரண்டி கொடுத்த இப்போ நான் வந்து ரீபே பண்ணலன்னா அவனை சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. அது நடக்கும். ஓகே? ஸோ இதுதான் கேரண்டி டாக்குமெண்ட்ஸ். ஸோ கேரண்டி சர்டிஃபிகேட், லோன் அக்ரிமெண்ட், செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ், கேரண்டி சர்டிஃபிகேட்ஸ் இது மூணுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். இப்போது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அங்கே மிஸ் ஆகிருக்குன்னா அன்செக்யூர்டு எக்ஸ்போசரிங்க இப்போ செக்யூரிட்டி டாக்குமெண்ட் இல்லைன்னா லோன் வந்து ரிஸ்கில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை கேரண்டி யாருமே கொடுக்கணும், லோன் ரிஸ்கில் போயிட்டுருக்கணும். லோன் அக்ரிமெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அங்கே லோன் வந்து லோன் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் ஒரு 20 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்கோன்னா அது எப்படி திரும்ப வரும்னு சொல்லுங்க. அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து ப்ரூஃப் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அன்செக்யூர்டு எக்ஸ்போசர் வந்து அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓவர் டியூ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா லோன் வந்து ரெக்கவர் ஆகாமல் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் ஆசட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நான் பெர்ஃபார்மிங் ஆசட்டை ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆசட்னா என்னது? ஸ்டாண்டர்ட் ஆசட்னா கரெக்டாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். 90 டேஸ்க்குள்ளே ரெக்கவர் ஆகுது. சப்ஸ்டாண்டர்ட் ஆசட்னா 90 டேஸ்லேருந்து 12 மந்த்துக்குள்ளே ரெக்கவர் ஆகாமல் இருக்கிறது சப்ஸ்டாண்டர்ட் அசட். அதுவும் என்பிஏ கிளாசிஃபிகேஷனில் சப்ஸ்டாண்டர்ட் அசட் கீழே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்பிஏ கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ரெக்கவரி எஃபோர்ட்ஸ் ஒவ்வொரு என்பிஏ கிளாசிஃபிகேஷன் கீழே இது வந்து ரெக்கவர் ஆகவே இல்லை. ஸோ ரெக்கவரி எஃபோர்ட்ஸ் வந்து பண்ணணும். அதாவது மேனேஜர் வந்து சும்மா அங்கேயே இருக்காமல் போய் வந்து என்னென்னா நோட்டீஸ் அனுப்பணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து லோன் வந்து ரீபே பண்ணல, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீபே பண்ணிங்கன்னா ஃபைன் இல்லாமல் ரீபே பண்ணலாம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பணும். இல்லை அவங்க கொலேட்ரல் டாக்குமெண்ட் கோல்டு வச்சுருக்காங்கன்னா அந்த கோல்டை சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஏலத்துக்கு விட்டுருவாங்க, இல்லை வந்து சேல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த ரெக்கவரி எஃபோர்ட்ஸ் வந்து அவர் ப்ராப்பராக போட்டிருக்காரா இல்லை சும்மா செவனேன்னு உட்காந்துருக்காரா? ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொவிஷன் அடிகேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு அசட்டுக்கும் இதாக இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் அசட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஒரு 1% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் போதும். ப்ரொவிஷன் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் அவன் கெட்டாமல் போயிட்டானா நமக்கு லாஸ் தானே. அந்த லாஸை பேர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போவே ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோம். சரி, ஃப்யூச்சரில் இந்த லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் சரி கட்டுறதுக்காண்டி இப்போவே நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைப்போம். அது சப்ஸ்டாண்டர்ட் அசட்டுக்கு ஒரு 15% மேலே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். டவுட்ஃபுல் அசட்டுக்கு வந்து 25 to 100% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். லாஸ் அசட்னா மொத்தமாக ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கேட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சாதான் நாளை பின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் வர்றப்ப சரி கட்ட முடியும். இப்போது இந்த லோனெல்லாம் யார் அமௌண்ட் வந்து எடுத்து கொடுக்குறோம்? அவன் கை காசு போட்டால் எடுத்து கொடுத்துருக்கான், இல்லை நம்ம டெபாசிட் பண்ண மணி எடுத்து கொடுத்துருக்குறான். ஸோ அது வந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்னா டெபாசிட் ஹோல்டர்ஸுக்கோட மணியை வந்து அவன் பதில் சொல்லணுங்களா? ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷன் வந்து அடிக்கேட்டாக கண்டிப்பாக கிரியேட் பண்ணி வைக்கணும். அவனுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி வைக்கணும். ஃப்யூச்சரில் அவன் லோனை ரீபே பண்ணலை, டெபாசிட் ஹோல்டர்ஸ் மெச்சூரிட்டி டைமில் டெபாசிட் ஹோல்டர்ஸுக்கு நம்ம ரீபே பண்ணணும்னா இந்த ப்ரொவிஷன் வந்து எடுத்து ரீபே பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரொவிஷன் வந்து அடிக்கேட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட். இதில் தான் இப்போ நிறைய ஃப்ராடு நடக்கும். கேஷ் இன் ஹேண்ட்னா கேஷியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணக்கூடிய மணியெல்லாம் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி அது டெபாசிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோலை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ்லாம் ப்ராப்பராக வந்து வாங்கி அதை கவுண்ட் பண்ணி அதை அக்கௌண்ட்ஸில் வந்து என்ட்ரி போட்டிருக்காங்களாம், இல்லை என்ட்ரி ஆகாத அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? ஸோ அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஃபிசிக்கலி வெரிஃபை கேஷ்னால் இந்த மிஷினில் போட்டு எண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ டெபாசிட் செய்யலான் இருக்குதோ அதெல்லாம் என்ட்ரி போட்டிருப்பாங்க சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வந்து டெபாசிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரிஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் கேஷை நம்ம வந்து மிஷினில் போட்டு எண்ணி பார்க்குறப்போ ஒரு 8 லட்சம் தான் இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் 2 lakhs வந்து கேஷியரோட பாக்கெட்டுக்கு போயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மிஸ்மேட்ச் ஆகுதா இல்லை மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் மேட்ச் வித் கேஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த டேயில் ஃபுல்லாக டெபாசிட் ஆனதை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ட்ரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது சிஸ்டமில் சாஃப்ட்வேரில் இந்த டேயில் இவ்வளோ வந்து கேஷ் ரிசீப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அது கேஷ் புக்கில் வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ அந்த கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸும் இந்த கேஷை நம்ம ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா இதுவும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா. க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய தான் க்ளோசிங் பேலன்ஸு. ஸோ இந்த கேஷோட க்ளோசிங் பேலன்ஸும் கேஷை நம்ம ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி எண்ணி பார்த்ததுமே சேமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சியை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட் ஹோல்டிங் யூசிங் க்ளோசிங் மார்க்கெட் ரேட். ஃபாரின் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் ரேட்டும் கிடையாது, ஹை ரேட்டும் கிடையாது, க்ளோசிங் மார்க்கெட் ரேட்டில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ மொத்தம் 3 ரேட் வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ரேட், ஓப்பனிங் ரேட்னா அந்த டேயில் ஓப்பன் ஆகக்கூடிய ரேட்டா, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பீக்கில் எவ்வளோ போகுதுங்கிற ரேட்டு, அதுக்கப்புறம் க்ளோசிங் மார்க்கெட் ரேட்டு. ஸோ க்ளோசிங் மார்க்கெட் ரேட் என்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஏன்னா கேஷ் புக்கில் வந்து என்னது கடைசி இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ், அந்த டேயில் கடைசி எவ்வளோ ஃபாரின் கரன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த டேயில் கடைசி நம்ம பார்க்குறப்போ க்ளோசிங் மார்க்கெட் ரேட்டை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ கேல்குலேஷன் ஃபாரின் கரன்சியாக இருந்தாலும் அது இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி தான் கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ கிட்டே இப்போ நம்ம வந்து பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அங்கே டெபாசிட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பேங்க்கோட கேஷ் புக்குக்கும் ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய பாஸ்புக்கையும் ரீகன்சில் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட கேஷ் புக்கில் பேங்க் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெபாசிட் பண்ணது வித்ட்ரா பண்ண பேலன்ஸ் எல்லாமே இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி நம்ம ரீகன்சில் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பேங்க்கில் இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, மணியை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க ஆர்பிஐ கிட்டக்க. ஸோ பேங்க்கோட புக்கையும் ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற புக்கும் சேமாக இருக்குதா, ஸோ அதை ரீகன்சில் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஆர்பிஐ கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ கிட்டக்க நம்ம டெபாசிட் பண்ணி வரவு செலவு பண்ணிட்டு இருக்கோம்னா அது ஆர்பிஐ கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்கணும், அதை வந்து ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், ஸோ பேங்க்கோட புக்குக்கும் ஆர்பிஐயோட புக்குக்கும் ரீகன்சில் பண்ணி பார்ப்பாங்க என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து எதனால் வந்திருக்குது, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேலன்ஸ் வித் அதர் பேங்க். இதே மாதிரி அதர் பேங்க் கூட நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பக்கத்து பேங்க், இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை கேஷ் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க்கோட பேலன்ஸை நம்ம வந்து ரீகன்சில் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ராங் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரிஸை இப்போது ஒன்றுமே இன்டர் பேங்க் லோன்ஸ் நடந்திருக்கும். இப்போ என்னென்னா எஸ்பிஐ, இது பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேங்களா. ஓகே. ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஒரு லோன் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு லோன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை 10 வருஷம் லோன் வச்சுக்கோங்க. 10 வருஷம் அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் தான், ரொம்ப வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 5 வருஷம் லோன் வச்சுக்கோங்க. அப்போது இஎம்ஐயில் எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% அப்படின்னா 1 lakh, 1 crore, ஒரு நிமிஷம் 2 lakhs 2 crores, இன்ட்ரெஸ்ட் வந்து 1 crore. ஓகேண்ணா. 10 crores-க்கு 10% போட்டால் 1 crore தான், 1 crore வந்து இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நார்மலாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய பேமெண்ட்டு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராங் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரிஸ்னால் 1 crore-க்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு 50 lakhs இல்லை 2 crores வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி போடுவோம். ஓகேண்ணா. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிசீவ் பண்ணதும் அவங்க பே பண்ணதும் 2 பேருமே அவங்களோட புக்ஸில் என்ட்ரி போட்டிருப்பாங்களாம். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் லார்ஜ் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன், ஓவர்சீஸ் பேலன்ஸ். நம்ம ஓவர்சீஸ் பேலன்ஸுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கும் ஃபாரினில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கும் ரெண்டுக்குமே செப்பரேட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ ஓவர்சீஸ் பேலன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கடைசி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு.
எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன். ஸோ கன்வெர்ட் பேலன்ஸ் அட் த க்ளோசிங். இப்போ ஓவர்சீஸ் பேலன்ஸில் கடைசி வரக்கூடிய பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ க்ளோசிங் பேலன்ஸை அதை க்ளோசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கடைசி எண்ட் ஆகக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ரேட்டில் நம்ம வந்து இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ்னால் நம்ம பேங்க் வந்து பக்கத்து பேங்க்குக்கு, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர் பேங்க்குக்கு நம்ம வந்து லோன் வந்து கொடுப்போம். லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் லோன்லாம் கொடுக்க மாட்டோம். ஷார்ட்டர் பீரியட் லோன், அதாவது 14 டேஸ்க்குள்ளே நம்ம லோன் கொடுப்போம். இதான் மணி அட் கால் அண்ட் ஷார்ட்டர் நோட்டீஸை. ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கிவன் பை த ஒன் பேங்க் டு த அனதர் பேங்க். ஸோ நம்ம பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோன் வந்து கொடுப்போம். அதான் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸை. ஸோ மணி அட் கால் மணினா ரீபேபிள் ஆன் டிமாண்ட். இப்போ வந்து எனக்கு இப்போ மணி, இப்போ நான் வந்து லோன் கொடுத்துருக்கேன்ப்பா, நான் வந்து ஒரு பேங்க் வச்சுருக்கேன், நான் பக்கத்து பேங்க்கு லோன் கொடுத்துருக்கேன். இப்போது எனக்கு உடனே அவன்கிட்ட காசு வேணும் அப்படின்னா நான் வந்து சொன்ன உடனே அவன் திருப்பி தரணும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி எனக்கு வேணும்னா இன்றைக்கி நான் கேட்ட உடனே இன்றைக்கிக்குள்ளே அவன் தரணும். டைம் பீரியட்லாம் கிடையாது. ஓகேவா. ஸோ ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். ஸோ நான் கேட்ட உடனே அவன் வந்து தரணும். ஸோ இதுதான் கால் மணி அட் கால். ஓகேங்களா. ஷார்ட்டர் நோட்டீஸ்னால் 14 டேஸ் டைம். நான் வந்து லோன் கொடுத்தேன்னா 14 டேஸுக்குள்ளே அவன் வந்து லோனை ரீபே பண்ணணும். அப்போது இது 14 டேஸ்க்குள்ளே ரீபேமெண்ட் நடந்தால் தான் ஷார்ட் நோட்டீஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட்டை போடுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் கீழே ஷார்ட்டர் நோட்டீஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். 14 டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகக்கூடிய லோனை மட்டும் தான் ஷார்ட்டர் நோட்டீஸ்க்குள்ளே நம்ம போடுவோம். 14 டேஸை தாண்டிடுச்சுன்னா நார்மல் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்க்குள்ளே அது வந்துடும். சரிங்களா. ஷார்ட்டர் நோட்டீஸ்க்குள்ளே வராது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுவோம். ஆடிட்டர் வந்து என்ன வெரிஃபை பண்ணுவோம்னா ஆத்தரைசேஷன் சிஸ்டம், ஹூ அப்ரூவ் த லெண்டிங். இந்த ஷார்ட்டர் நோட்டீஸை அப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரான்ச் மேனேஜருக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது. பிரான்ச் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா அவ்வளோ அமௌண்ட்டுக்கெலாம் அப்ரூவலுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஒரு செர்டைன் லிமிட், ப்ராப்பர் அத்தாரிட்டி லிமிட்ஸ் உண்டு. அவருக்கு ஒரு 10 crores வரைக்கும் தான் அவரோட சாங்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு லிமிட் உண்டு. ஸோ அது வரைக்கும் தான் அவங்க வந்து ஷார்ட்டர் நோட்டீஸில் லோன் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா. ஆர்பிஐ நாம்ஸை வந்து அவங்க இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். ரிசர்வ் பேங்க் வந்து இதுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க, எவ்வளோ லிமிட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை இந்த வேலை ப்ரொவைட் பண்ணணும் 14 days தான் ஷார்ட்டர் நோட்டீஸ் சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நாம்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவோம். நோ நெட்டிங் ஆஃப்னா இப்போ ஒன்றும் இல்லை, எஸ்பிஐ அதுக்கப்புறம் கனரா பேங்க். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெட்டிங் ஆஃப் மீன்ஸ் இப்போது ஸ்டேட் பேங்க் வந்து ஷார்ட்டர் நோட்டீஸில் லோன் வந்து ஒரு 10 கோடி ரூபா கனரா பேங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கனரா பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஷார்ட்டர் நோட்டீஸில் எஸ்பிஐக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இப்போது எஸ்பிஐ வந்து இதை வந்து அக்கௌண்ட்ஸில் காமிக்கிறப்போ ஷார்ட்டர் டேர்ம் லோன் வந்து 10 crores இந்த 5 crores ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 5 crores சொல்லிட்டு நெட் ஆஃப் பண்ணி காமிப்பாங்க. இப்படி காமிக்கக்கூடாது. ஓகே, நான் 10 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், 5 கோடி ரூபா லோன் வாங்கியிருக்கேன்னா அப்போது கனரா பேங்க்கில் இருந்து நமக்கு ரிமைனிங் 5 crores மட்டும் வந்தால் போதும். நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு 10 ரூபா கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டானா இப்போ ரிமைனிங் அவங்ககிட்ட இருந்து எனக்கு 5 ரூபா வந்தால் போதும். அப்படி தானே. இதுதான் நெட்டிங் ஆஃபா. ஸோ இப்போ 10 கோடி ரூபாவில் 5 கோடி ரூபா லோன் நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு. ரிமைனிங் 5 crores மட்டும் கனரா பேங்க் கொடுத்தா போதும், லோன் செட்டில்டு. ஸோ அந்த மாதிரி நெட் ஆஃப் பண்ணி காமிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குற லோனுக்கு பேர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து 10 கோடி ரூபா லோனு. ஸோ பேர்சன்டேஜ் கொஞ்சம் ஹையராக இருக்கும். இப்போ 10%. கனரா பேங்க் கொடுக்குற லோன் வந்து ஜஸ்ட் 5 crores. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8% இல்லை 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேம்ஸ் எப்போ கொடுத்துருக்க அந்த பீரியட் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெட் ஆஃப் பண்ணி நம்ம காமிக்கக்கூடாது. 2 லோனுமே நம்ம தனித்தனியாக காமிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த நெட்டிங் ஆஃப் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நெட்டிங் ஆஃப் மீன்ஸ் லோன் கிவன், நம்ம எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டை காமிப்போம். நம்ம கொடுத்தது 10 கோடி ரூபா லோனு, வாங்கினது 5 கோடி ரூபா லோன்ஸ். ஸோ 10 crores minus 5 crores ரெடியூஸ் பண்ணிட்டு 5 crores மட்டும் நெட் அமௌண்ட்டை நம்ம காமிப்போம். அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் ஸோ செப்பரேட்டாக நம்ம காமிக்கணும். நான் கொடுத்தது 10 கோடி ரூபா, அதை நீங்கள் தனியாக காமிக்கணும். வாங்கினது 5 கோடி ரூபா, அதை நீங்கள் தனியாக காமிக்கணும். கொடுத்ததை நம்ம எதில் காமிப்போம், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு அசட்டில் காமிப்போம். வாங்கினது எதில் காமிப்போம், லாங் டேர்ம் இது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் சொல்லிட்டு அதில் ஷார்ட்டர் நோட்டீஸ்னு சொல்லி காமிப்போம். சரிங்களா. ஓகே. ஸோ நெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எக்ஸ்போசரை ஹைடு பண்ணி விட்டுருவோம். இதில் எனக்கு ரிஸ்கே இல்லை, நான் 10 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்கேன், அப்படி 5 கோடி ரூபா வாங்கியிருக்கேன்னா நான் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 5 crores சொல்லி காமிப்பேன். ஸோ எனக்கு ரிஸ்க் வந்து கம்மியாக ஹைடு பண்ணுறதுக்கு, ரிஸ்க்கை மறைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நெட்டிங் ஆஃப் நடக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும்.
நெக்ஸ்ட் கரெக்ட் கிளாசிஃபிகேஷன். லோன்ஸை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணும்ப்பா. அதாவது 14 டேஸ்க்குள்ளே லோனாக இருந்தால் மட்டும் தான் ஷார்ட் டர்ம் நோட்டீஸ்க்குள்ளே வரும். 14 டேஸ்க்கு மேலே லோன் போயிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் நேச்சரில் இருக்கக்கூடிய லோனு. ஷார்ட் டர்ம் நோட்டீஸ்க்குள்ளே வரக்கூடாது. நார்மலாக இருக்கக்கூடிய லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹெட்டிங்கில் போயிடும். மஸ்ட் பி கிளாஸிஃபைட் டெபாசிட் ஆர் அட்வான்ஸ்க்குள்ளே போயிடும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட் அண்ட் அதர் அசட்டை. ஃபிக்ஸட் அசட்டை வந்து தெரியும் உங்களுக்கு. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃபிக்ஸட் அசட். ஓகேண்ணா. இதை நம்ம எப்படி ஆடிட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட்டை வாங்கினதுக்கு டைட்டில் டீட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். பத்திரம் டைட்டில் டீட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓனர்ஷிப்போட ப்ரூஃப் வந்து இருக்கணும். அவர் தான், அதாவது இந்த பில்டிங் நம்ம வாங்கிட்டோம், அப்போ பில்டிங்கில் நம்ம சப்போஸ் லீஸில் இருக்கலாம், இல்லை வாடகைக்கு பில்டிங்கில் பேங்க் நடத்திட்டு இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஓனர்ஷிப் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா அந்த பில்டிங்க்கு நாம் ஓனராக இருந்தால் மட்டும்தான் நம்ம டெப்ரிசியேஷன் போட முடியும். கரெக்டாக? இப்போ ஒரு வாடகைக்கு ஒரு பில்டிங்கில் இருக்கணும்னா அந்த பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன்லாம் கிடையாது. பிகாஸ் அந்த பில்டிங் நம்ம ஓனரே கிடையாது. யார் ஓனரோ அவன் தான் டெப்ரிசியேஷன் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணணும். நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுறோன்னா தப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஓனர்ஷிப் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக தேவை. அதுக்கப்புறம் ப்ராப்பர் அக்கௌண்டிங் பாலிசி. ப்ராப்பர் அக்கௌண்டிங் இன்னொரு ஒன்று என்னன்னா, ஒரு வாடகைக்கு ஒரு பில்டிங்கில் இருந்துட்டு ஓனர்ஷிப் சொல்லி காமிச்சோன்னா டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம் வரும். ஓகே. ப்ராப்பர் அக்கௌண்டிங் பாலிசினா எந்த அக்கௌண்டிங் பாலிசியும் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்டிங் பாலிசி டெப்ரிசியேஷன் எஸ்எல்எம் பேசிஸில் பண்ணணுமா, ரிட்டன் டவுன் வேல்யூவில் பண்ணணுமா, சிங்கிங் ஃபண்ட் மெத்தடில் பண்ணணுமா. மேக்ஸிமம் பேங்க்கில் சிங்கிங் ஃபண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட்னா டெப்ரிசியேஷனுக்கு ஈக்குவலாக ஒரு அமௌண்ட் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போது எனக்கு வந்து இப்போ தான் பில்டிங் வந்து ஒரு 10 கோடி ரூபா பில்டிங், இதுக்கு 10% டெப்ரிசியேஷன் 1 கோடி ரூபா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 1 கோடி ரூபா இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் 1 கோடி ரூபா. ஸோ இதுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட்லேருந்து இந்த 1 கோடி ரூபா அமௌண்ட்டை எடுத்து, எனக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 1 கோடி ரூபா அமௌண்ட்டில் எடுத்து ஷேர்லையோ டிபென்ச்சர்லையோ இல்லை மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் அவன் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ரிஸ்க்கு கம்மி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்கம்மாக கிடைக்கும். ஸோ அது சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெரிஃபை அடிஷன் மீன்ஸ் புதுசாக பர்ச்சேஸ், இந்த வருஷம் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ அசட் ஷெடியூலில் வந்து பார்ப்போம். அசட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி ப்ளஸ் அடிஷன்னா பர்ச்சேஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் நம்ம காமிப்போம். அந்த பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, அப்போ இன்வாய்ஸ் இருக்கும், பில்லு போட்டிருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸை நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பில்டிங் வச்சுருக்கேன், ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறேன். அதே ஊரில் இப்போ 2 பிரான்ச்சுக்கு பில்டிங் வாங்கியிருக்கேன்னா இது எல்லாமே அடிஷன். ஸோ ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி ப்ளஸ் அந்த அடிஷனை நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த அடிஷனை ஆட் பண்ணி வச்சுருப்பேன். சப்போஸ் இது ஒரு 10 கோடி ரூபா பில்டிங், இது 20 கோடி ரூபா பில்டிங், இது ஒரு 5 கோடி ரூபா பில்டிங்னா இந்த பில்டிங் வாங்கினதுக்கு உண்டான பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்கிட்ட இருக்குங்களா, அதையும் இந்த ஷெடியூலில் அடிஷன் சொல்லி அமௌண்ட்டு போட்டிருக்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? உண்மையிலேயே மாதிரி அந்த அசட் இருக்கா, கிணறு இருக்குதா, கிணறு கெட்டியாச்சுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கிணத்தை காணும்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ கிணறு உண்மையிலேயே அங்கே வெட்டி இருக்காங்களா, இருக்குதா. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டியாச்சு வச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு கிணத்தை காணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கக்கூடிய காமெடி. ஏன்னா கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது. ஒரு இடத்துல கிணறே இருக்காது, பட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு கிணத்தை காணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு இடத்துல நடந்துருக்குங்க. போல் நட்டுறதுக்கு, இபி போல் நட்டுறது ஒரு இடத்துல இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அது எந்த ஊர் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்த நியூஸை. எலக்ட்ரிக் போல் நடணும் வச்சுங்களா. ஸோ இதுக்கு வந்து இபி ஆஃபீஸ்லலாம் போய் எழுதி கொடுத்துருக்கேன், வச்சுருக்கேன். அவங்களும் வந்து நட்டாச்சு அதாவது இபி போல் நட்டாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் இபி போலே அங்கே இல்லை. ஸோ இவன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். இங்கே இபி போலே காணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணான், வடிவில் கிணத்தை காணும்னு சொன்ன மாதிரி. ஸோ அந்த நியூஸ்லாம் ஓடி நினச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி அசட் உண்மையிலே அங்கே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் அசட். சேல் பண்ணிட்டோன்னா ஷெடியூலில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ அந்த சேல்ஸ் டீடு வந்து சேல்ஸ் டீட் நம்ம போடுவோம், சேல்ஸ் அக்ரிமெண்ட்டை. ஸோ அதை நம்ம செக் பண்ணோம். அத்தரைசேஷன்னா ஃபிக்ஸடு அசட்டை நம்ம சேல் பண்ணுறதா இருந்தாலே ஹையர் அத்தாரிட்டியை நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். சரிங்களா. ஏன்னா ஃபிக்ஸட் அசட்டுங்கிறது பல்க் ஆஃப் அமௌண்ட்டு, பல்க் ஆஃப் அசட்டு. ஸோ 10 கோடி ரூபா 50 கோடி ரூபா மதிப்புள்ள அசட்டை சேல் பண்ணுறோம்.
ஸோ அத்தரைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும், அப்ரூவல் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதை நம்ம செக் பண்ணோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேஷன் சேல் பண்ணுறோன்னா ஒரு 10 கோடி ரூபா WDV அசட்டை 15 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோன்னா அங்கே 5 கோடி ரூபா ப்ராஃபிட்டை. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி P&L அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்களாம். ஸோ இதையே நம்ம வெரிஃபை பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் பேசிஸ் தான். இப்போ ஒரு லேண்டை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த லேண்டோட வேல்யூ 10 வருஷம் கழிச்சு 30 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ இருக்கும், மார்க்கெட்டில் வேல்யூக்கு போயிட்டு இருக்கும். இதுதான் ரீவேல்யூவேஷன். ஸோ இது ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஃபேர் வேல்யூவேஷன் நடக்கணும். 30 லட்சம்னா கரெக்டாக ஃபேர் வேல்யூஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, லேண்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்ப்பாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் சொல்லி காமிக்கும். ஸோ கரெக்டாக நம்ம வேல்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் வேல்யூயர். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவர் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் எழுதி இப்போ ஒரு வேல்யூவராக போயிருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அந்த இடத்த ஃபுல்லாக அளந்து பார்த்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, மார்க்கெட் ரேட் என்ன போயிட்டு இருக்குது, அதெல்லாம் வேல்யூ பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வேல்யூவர் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்னங்கிறத நம்ம இண்டிபெண்டன்ட் வேல்யூவர்கிட்ட கேட்டு கரெக்டான வேல்யூவாக நம்ம போட்டிருக்காங்களாம். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணோம். ஓவர் வேல்யூவேஷன் நடந்துச்சுன்னா நெட்ஒர்த்து அதிகமாக காமிச்ச மாதிரி, இப்போது என் கையில் நெட்ஒர்த் 50 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்குதுன்ட்டு நான் அதிகமாக காமிச்சு RBI கிட்டேருந்து லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பக்கத்து பேங்க்ல வந்து லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெட்ஒர்த்தை ப்ராப்பராக காமிக்கிறதுக்காண்டி வேல்யூவேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும் சரிங்களா. பேங்கிங் ரெகுலேஷன் ஆகிட்ட அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்ப்பா. இமோல் ப்ராப்பர்ட்டி வந்து அன்னெசரியாக தேவையில்லாமல் 2-3 பில்டிங்கை போட்டிருக்கக்கூடாது, சும்மா இருக்கும். இப்போ இந்த பிரான்ச், இப்போ இந்த ஊருக்கு ஒரு பிரான்ச்னா அந்த ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு பில்டிங் இருந்தால் போதும். ATM மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பில்டிங் இருந்தால் போதும், அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் அன்னெசரியாலாம் தேவையில்லை சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து RBI கிட்ட இருந்து பாரோ பண்ணுவாங்க, இன்டர் பேங்க் பக்கத்து பேங்க்ல இருந்து பாரோ பண்ணுவாங்க, ஃபாரின் ஓவர்சீஸ்ல இருந்து பாரோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது எப்படின்னா, செப்பரேட் டிஸ்க்ளோசர். இந்தியாவில் வாங்கின பாரோயிங்ஸை தனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம காமிக்கணும். அவுட் சைடு இந்தியா ஓவர்சீஸில் ஃபாரினில் வாங்கின பாரோயிங்ஸை நம்ம தனி புக்கில் நம்ம காமிக்கணும். ஏன்னா இந்தியாவில் வாங்கினது ருப்பீஸில் இருக்குங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஃபாரினில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் இருக்கும், பவுண்ட்ஸில் இருக்கும், ரியாலில் இருக்கும். ஸோ எந்த கரன்சியில் வேணாலும் இருக்கும். ஸோ அது நம்ம தனி புக்கில் நம்ம காமிக்கணும் ஓகேவா. டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக தேவை, கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசனபிள்னா உங்களோட பாரோயிங் டியூரேஷனை பேஸ் பண்ணி இதே மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது, ஸோ அந்த ரேட்டும் உங்களோட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா. ப்ராப்பர் ஆத்தரைசேஷன், பாரோயிங் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. நீங்கள் பாரோ பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹையர் அத்தாரிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம பேங்க்கோட பாரோயிங்ஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. அப்புறம் டெபாசிட் தான் பேங்க்கோட மெயின் லயபிலிட்டி. டெபாசிட் வந்து எப்படி லயபிலிட்டி, இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கப்பா ஓகேங்களா. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி பீரியடில் உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும், லயபிள் டு பே திஸ் டெபாசிட் அட் த மெச்சூரிட்டி டைம் ஓகேங்களா. ஸோ பேங்க்குக்கு வந்து இது லயபிள் டு பே. ஸோ பேங்க்கோட மெயின் லயபிலிட்டி இந்த டெபாசிட் தான். ஓகே, இந்த டெபாசிட் நம்ம பண்ணுறோம், இந்த 10 லட்ச ரூபா இங்கே சும்மையாக வச்சுருப்பாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. ஸோ லோனை ரீபே பண்ணதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டைமில் நமக்கு இதை ரீபே பண்ணுவாங்க. ஸோ பேங்க்குக்கு இது லயபிள் டு பே அட் த மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இட்ஸ் அ மெயின் லயபிலிட்டி ஃபார் த பேங்க். பப்ளிக் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆடிட் சென்சிட்டிவ். ஏன்னா இந்த டெபாசிட் எல்லாமே பப்ளிக்கோட டெபாசிட். ஸோ இது வந்து ரொம்ப சென்சிபிளான ஏரியா, இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பயங்கரமாக இந்த இடத்துல நம்ம ஆடிட் வந்து பண்ணணும். ஆடிட்டர் should verify interest accrued but not due, interest payable but unpaid must not be shown under the other liabilities wrongly, correct classification required. அதாவது டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது தனியாக கிளாஸிஃபை பண்ணி காமிக்கணும் ஓகேங்களா. ஸோ மற்ற லயபிலிட்டிஸோட சேர்த்து நம்ம காமிச்சிடக்கூடாது. டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் டெபாசிட் இதை நம்ம தனி ஹெட்டாக நம்ம காமிக்கணும். மற்ற இதோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம காமிச்சிடக்கூடாது. இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக நம்ம காமிக்கணும் ஓகேவா. விண்டோ ட்ரெஸ்ஸிங் டிடெக்ஷன். விண்டோ ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் டெம்பரரி டெபாசிட் டேக்கன் ஜஸ்ட் பிஃபோர் இயர் எண்ட் டு ஸோ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷன். விண்டோ ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணுக்குனே டெபாசிட் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போது ஒன்றுமே இல்லைங்க, பேங்க்கில் 31 மார்ச் 2026 அக்கௌண்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ
டெபாசிட் வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சோம்னா பேங்க்குக்கு அது வந்து நெட்ஒர்த் அதிகமாக இருக்கிற மாதிரி தானே. ஸோ பேங்க் வந்து 500 கோடி ரூபா என்ன நிறைய ஃபண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சா டார்கெட் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஓகே இது நல்ல ஒரு பேங்க் டெபாசிட் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல நேம் கிடைக்கும். ஸோ ஆர்பிஐ கிட்ட வந்து லோன் வாங்கிக்கலாம், இல்லை பக்கத்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கிக்கலாம், இல்லை ஃபாரின் ஓவர்சீஸில் வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 500 கோடி ரூபா ஒரிஜினல் டெபாசிட்டே கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேணுக்குன்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் அவங்களே கை காசு போட்டு ஓனர்ஸே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து பிளான் போட்டு கூட்டு சதி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20th March 2026 ஒரு 100 கோடி ரூபா பேங்க்கோட நேமில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. பேங்க்கில் ஒரு 100 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணோடனே இங்கே ஆல்ரெடி இந்த பேங்க்கில் ஜஸ்ட் ஒரு 400 கோடி தான் இருந்துச்சு. 100 கோடி ரூபா இங்கே டெபாசிட் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் இயர் எண்டில் அக்கௌண்ட்ஸ் காமிக்கிறப்போ 500 crores சொல்லி காமிக்கும். இதுதான் விண்டோ ட்ரெஸ்ஸிங். பட் இந்த 100 கோடி ரூபா டெபாசிட் லாங் டேர்மாக இருக்கணும் அப்படி தானே. பட் லாங் டேர்மாக இருக்காது. 31/3 அக்கௌண்ட்ஸை காமிச்சிட்டு 10 April 26 உடனே அடுத்த மாதத்துக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 100 கோடி ரூபா டெபாசிட்டை திரும்ப எடுத்துருவாங்க. பேங்க்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெபாசிட்டே கிடையாது. 100 கோடி ரூபா போட்டுட்டு அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் அதிகமாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இயர் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ காமிக்கும்? 400 crores தான் காமிக்கணும். ஆக்சுவலாக 400 crores தான் டெபாசிட் காமிக்கணும். இங்கே விண்டோ ட்ரெஸ் பண்ணி 500 crores அதிகமாக காமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விண்டோ ட்ரெஸ்ஸிங் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? 31st மார்ச்சுக்கு முன்னாடி ஏதாச்சும் டெபாசிட் நடந்திருக்குதா, அந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாங் டேர்மாக இருக்குதா இல்லை உடனே எடுத்துட்டாங்களா. ஸோ இதை நம்ம வந்து டேட் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா. டெம்பரரி டெபாசிட் டேக்கன் ஜஸ்ட் பிஃபோர் த இயர் எண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி டெம்பரரி டெபாசிட் பண்ணியிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷனை ராங்காக காமிக்கும். ஓகே. ஸோ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷன் அதிகமாக டெபாசிட் இருக்கிற மாதிரி நம்ம கையில் நிறைய ஃபண்ட் இருக்கிற மாதிரி அது தப்பாக மேனிப்புலேட் பண்ணி காமிக்கும். இதுதான் விண்டோ ட்ரெஸ்ஸிங். ஹியூஜ் டெபாசிட் ஆன் த March 30 வித்ட்ரான் April 2. ஸோ March 30 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 100 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிட்டேன். April 2 அந்த 100 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ March 31 நம்ம அக்கௌண்ட்ஸை ஷோ பண்ணுறப்போ அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்போ அந்த 100 கோடி ரூபா டெபாசிட் இருக்கிறதா காமிக்கும். பட் April 2 போய் பார்த்தோன்னா அந்த 100 கோடி ரூபா டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ணுவோம். ஆடிட்டர் வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ட்ரான்சாக்ஷனா இப்போ March 31 அப்புறம் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த போட்ட டெபாசிட் எதுவும் வித்ட்ரா ஆகிருக்குதா. ஸோ அந்த போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ட்ரான்சாக்ஷன் வித்ட்ராயில் அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட ஃபண்டு தாங்க கேபிட்டல். சரிங்களா. ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஓப்பனிங்காக எவ்வளோ போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஆத்தரைஸ் கேபிட்டலை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தரைஸ் கேபிட்டல்லாம் என்னது, அந்த பேங்க்கோட 100 கோடி ரூபா தான் ஆத்தரைஸ் கேபிட்டல். அது வரைக்கும் தான் அவங்க ஃபண்டு ஷேர் வந்து இஷ்யூ பண்ணணும், அதை தாண்டி இஷ்யூ பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ 100 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல். இது கம்பெனியோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கேபிட்டல் கிளாஸில் 100 கோடி ரூபான்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா MOAவை கேபிட்டல் கிளாஸை அல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் அல்ட்ரு பண்ணோன்னா கம்பெனி சைட்டை நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஒரு MOAவில் ஒரு கிளாஸ் நம்ம அல்ட்ரு பண்ணோன்னா ஜென்ரல் மீட்டிங் வச்சு அதில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். ஓகே. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு MOAவை நீங்கள் அல்ட்ரு பண்ணிட்டு தான் ஆத்தரைஸ் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இது வந்து ப்ராப்பராக நடந்திருக்கதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பெய்டப் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பெய்டப் கேபிட்டல் நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப் டு ஆத்தரைஸ் கேபிட்டல் வரைக்கும். சரிங்களா. ஸோ 100 கோடி ரூபா வரைக்கும் ஆத்தரைஸ் கேபிட்டல். இப்போ நம்ம கையில் வந்து பெய்டப் கேபிட்டல் ஜஸ்ட் 50 crores தான் இருக்குன்னா இன்னும் ஒரு 50 crores வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணி கேபிட்டலை ரைஸ் பண்ணுறோம். ஷேரை இஷ்யூ பண்ணுறோன்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ ப்ராஸ்பெக்டஸை செக் பண்ணணும். ஷேர் இஷ்யூ பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அங்கே மெயின்டைன் பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக அங்கே நடந்துருக்குதா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் நமக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுவோம். கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க, சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி பேங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனையும் இந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், அதாவது இவ்வளோ ரிசர்வ், கோல்டில் இவ்வளோ, கேஷில் இவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் லிமிட் உண்டு. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா. ரெவன்யூ ரிசர்வ்னா ஜென்ரல் ரிசர்வ் தாங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அது ஜென்ரல் ரிசர்வில் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த ரெவன்யூ ரிசர்வை நம்ம செக் பண்ணுவோம். கேபிட்டல் ரிசர்வ்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஃபுல்லாமே இந்த ரிசர்வில் போட்டு வச்சுருப்பாங்க. கேபிட்டல் ப்ராஃபிட் ஆனது ஒரு அசட்டை வாங்கி சேல் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்டை. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு அசட்டை வாங்கிட்டு அவரோட WDV வந்து 10 லட்ச ரூபா, இதை 20 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ? 10 லட்ச ரூபா ப்ராஃபிட். இட்ஸ் ஏ கேபிட்டல் ப்ராஃபிட். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் 10 லட்ச ரூபாயை கேபிட்டல் ரிசர்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக நடந்திருக்கா, இது எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? அந்த அசட்டை சேல் பண்ணியிருக்காங்களா, அந்த சேல் ஆஃப் அசட்டை நம்ம செக் பண்ணுவோம். WDV என்ன, சேல்ஸ் வேல்யூ என்ன, ஸோ செக் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வருது? 10 லட்ச ரூபா. ஸோ அந்த 10 லட்ச ரூபாய் ப்ராப்பராக கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆடிட்டர் ஷுட் செக் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது ஸ்டார்டிங்கில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிசர்வ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ரிசர்வ் வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்கிறோம், டிவிடெண்ட் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம். இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா ரிசர்வில் 10 லட்சம் காமிக்கும். இதில் வந்து டிவிடெண்ட் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டோம்னா 2 லட்ச ரூபா போக ரிமைனிங் 8 லட்சம் தான் ரிசர்வில் காமிக்கணும். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறோம், ஸோ ரிசர்வில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபாரின் பிரான்ச் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா ஃபாரின் பிரான்ச்சில் வந்து ஃபாரினில் வந்து பிரான்ச் வச்சுருப்போம், அங்கெல்லாம் ஓப்பனிங் கேபிட்டல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கண்ட்ரியோட லாஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா, ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். பில்ஸ் பேயபிளை பொறுத்த வரைக்கும் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூடு பை த பேங்க் ப்ராமிசிங் பேமெண்ட். ஸோ பில்ஸ் பேயபிள் உங்களுக்கு தெரியுங்களா, பில் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அந்த எழுதி கொடுத்த பில்லை நம்ம பேங்க்கில் போய் டிஸ்கவுண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எதை பற்றி வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ பில்லை பொறுத்த வரைக்கும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் டிராஃப்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து டிடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது SNIA. ஓகேவா. ஸோ நான் வந்து எங்கே இருக்கேன்? தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தென்காசியில் இருக்கிறேன், சவுத் சைடில் இருக்கிறேன். மும்பையில் எனக்கு ஒரு கஸ்டமர். ஓகேவா. ஸோ மும்பையில் எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கூட்ஸை நான் அனுப்பிட்டேன். கூட்ஸை அனுப்பிட்டேன் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸை அனுப்பிட்டேன். ஸோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவார்னா, கஸ்டமர் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போயிட்டு 10 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிவிட்டு டிடி வாங்கிடுவார். இந்த டிடி என்ன ஆகும்னா தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு இந்த டிடி வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ டிடி காப்பி வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த டிடி காப்பி எடுத்துகிட்டு போய் அந்த பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபா அமௌண்ட்டை நான் வாங்கிக்கலாம். இதுதான் டிடியை பொறுத்த வரைக்கும் செக்குக்கும் டிடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, செக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி கொடுத்துருவோம். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் செக் வந்து பவுன்ஸ் ஆயிரும். பட் டிடி வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிமாண்ட் டிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானா, கஸ்டமரு ஃபஸ்ட்டு அவனோட அக்கௌண்ட்டில் போய் 10 லட்ச ரூபாய் போட்டு டிடி எடுத்து நமக்கு அனுப்பி விட்ருவான். ஓகேங்களா. அந்த டிடியை வந்து பார்த்தா நான் எப்போ வேணாலும் பேங்க்கில் போய் என்கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிமாண்ட் டிராஃப்ட். மெயில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தா மெயில் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ டிடி வாங்குறதுக்கு பதிலாக மெயில் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓல்டு மெத்தடு. டெலகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரிங்களா. ட்ராவலர்ஸ் செக் பற்றி நார்மல் செக் தான் ட்ராவலர்ஸ் செக்கு. ஸோ பிரான்ச் டு பிரான்ச் வந்து நம்ம செக் வந்து அனுப்புகிறோம்னா இது வந்து ட்ராவலர்ஸ் செக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பேமெண்ட் வந்து நடந்திருக்குதா, இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ராப்பராக நடந்துருக்கு. டிடி கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ டிடி வந்து இவர் வந்து 10 லட்ச ரூபா எனக்கு டெபாசிட் பண்ணியிருக்காரு, டிடி வந்து கொடுத்துட்டாங்க. பட் இந்த 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குதா, ஸோ அந்த பேமெண்ட் வந்து ப்ராப்பராக நம்ம வெரிஃபை பண்ணணும். ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் டிராஃப்ட் எதுவும் நடந்திருக்குதா. ஃபேக் டிராஃப்ட் மீன்ஸ் 10 லட்ச ரூபாய்க்கு சும்மா ஃபேக் டிராஃப்ட் கொடுத்து ஃபேக் டிராஃப்ட் வந்து எழுதி கொடுத்து, இப்போ எனக்கு வந்து ஃபேக் டிடி கொடுத்தாங்கன்னா பேங்க்கில் போய் நான் அந்த டிடியை கொடுத்து 10 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். பட் அது ஆக்சுவலாக டிடிஏ அங்கே அமௌண்ட்டு டெபாசிட்டே ஆகிருக்காது. இப்போ என்னோட சப்ளையருக்கு நான் வந்து என்ன பண்ணால் 10 லட்ச ரூபா அனுப்பணும். நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் மேனேஜர் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்காக ஒரு டிடி வாங்கிட்டேன். அந்த டிடியில் 10 லட்ச ரூபா வந்து நான் டெபாசிட்டே பண்ணலை, பட் 10 லட்ச ரூபாய்க்கு ஃபேக் டிடி வாங்கிட்டேன். சரிங்களா. இப்போ இந்த டிடியை கொடுத்து இவர் சப்ளையர் வந்து என்ன பண்ணுவார்னா பேங்க்கில் போய் 10 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 10 லட்ச ரூபா எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ பேங்க்குக்கு வந்து இது 10 லட்ச ரூபா லாஸ் ஆகும். பிகாஸ் நான் 10 லட்ச ரூபா டெபாசிட்டே பண்ணலாங்க. இது ஃபேக் டிடி. இதை வச்சு அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா இது ஃபேக்காக நடந்துட்டு இருக்குது. ஸோ பேங்க்குக்கு இந்த 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபேக் டிராஃப்ட் எதுவும் நடக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபேக் டிராஃப்ட் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? ஃபேக் டிடி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் அவர் கையிலேருந்து 10 லட்ச ரூபா உள்ளே டெபாசிட் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அதை நம்ம செக் பண்ணுவோம். அந்த டேயில் நம்ம டெபாசிட் நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ப்ரிவென்ட் அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட். ஸோ இந்த ஃபேக் டிடி மூலமாக அன்ஆத்தரைஸ்டு பேமெண்ட் மீன்ஸ் பேங்க்கில் உள்ள மேனேஜர் வந்து அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கவே மாட்டார். இந்த டிடிக்கு டிடியில் பேங்க்கோட மேனேஜர் சைன் இருக்கணும். ஸோ அது அன்ஆத்தரைஸ் பேமெண்ட் சைன் இல்லாமல் எதுவும் பேமெண்ட் நடந்திருக்குதா? என்ஷூர் ப்ராப்பர் கண்ட்ரோல் ஓவர் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த டிடி அந்த செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராப்பர் கண்ட்ரோல் வந்து இருக்கணும். அவாய்ட் ஃபினான்சியல் ஃப்ராட். இந்த ஃப்ராட் நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆடிட்டரை வந்து செக் பண்ணுறது தான் மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரிண்டட் ஃபார்ம் டிராஃப்ட் அண்ட் செக் மஸ்ட் பி ப்ரீ பிரிண்டட் செக்யூர் ஸ்டேஷனரி. ஸோ ப்ராப்பரான ஸ்டேஷனரி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நார்மலாக ஏதாச்சும் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவனுங்க இதே டிராஃப்ட் செக்கோட காப்பியை வேறு யாருக்காவது பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ட் கவுண்டர் ஃபெயிட் இன்ஸ்ட்ருமெண்ட். கவுண்டர் ஃபெயிட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் நடந்த உடனே அங்கே வந்து கவுண்டர் ஃபைல் பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் ஃபைல் பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வேலை கொடுத்துருக்கணும். அது வந்து ஃப்ராடு தண்ணி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கஸ்டடி ஆஃப் அன்யூஸ்டு ஃபார்ம். அதாவது ஒரு சில பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாமலே இருந்திருக்கும். அந்த பில்லை ப்ராப்பராக என்ன பண்ணால் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸரை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெக்கார்டு. இப்போ நம்ம பில் எழுதி கொடுத்துருக்கோம்ப்பா. இப்போ என்னென்னா 10 லட்ச ரூபா நான் பேமெண்ட் பண்ண சொல்லி டிடி பில் நான் டிடி எழுதி நான் வந்து அந்த பேங்க் நான் கொடுத்துட்டேன். பட் என்னன்னா இப்போ எனக்கு அது வேண்டாம்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், 10 லட்ச ரூபா கேஷாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கேன்சல் ஆன டிராஃப்ட் பில் இருக்குது பார்த்தீங்களா, பிளாங்க் டிராஃப்டை, அது ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ணி அதை கேன்சல் பண்ணணும். அது ப்ராப்பரான வேலை நடந்திருக்கு. அப்படி நடக்கலை அப்படின்னா இந்த டிடி எடுத்துகிட்டு போய் அவன் அமௌண்ட் எடுத்துடுவான். சரிங்களா? ஸோ இந்த டிடியோட காப்பியை நான் வந்து சப்மிட் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸரை கொடுத்து நம்ம கேன்சல் பண்ணணும். இது ப்ராப்பராக நடந்திருக்குதா? ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரைவேட் கோடிங் சிஸ்டம்னா ஒரு பேங்க் டு பேங்க் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது கோட் வேர்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த கோட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் செக்யூராக தெரியணும். எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது. கோட் வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் அது என்ன கோட் வேர்ட்ஸு? அது வந்து கோட் வேர்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேனேஜர் கவர்மெண்ட்டு, அதாவது என்னது மொட்டை மாடலில் வத்தல் காய போட்டிருக்கீங்களா, அவன் வந்து சொல்லுவான் உடனே எடுத்துடணும், மழை பெஞ்சுன்னா உடனே எடுத்துடணும் அப்படின்பான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவன் சொல்லுவான், அதுக்கு அவன் வந்து ரிப்ளை வந்து கோட் வேர்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ கோட் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து கோடிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஆத்தரைஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் தான் தெரியணும். பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் இல்லை கிளைண்ட்ஸுக்கு முதல் கொண்டு தெரிஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஃபேக் டெலகிராமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடந்துருச்சா? இப்போது மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த கோட் வேர்டை சொல்லணும். வேறு யாருக்கும் இந்த வேர்டு தெரிஞ்சு அவங்க கால் பண்ணி கோட் வேர்டை சொல்லி ஒரு 1 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா அது தப்பு. ஓகே? ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன். சிக்னேச்சர் டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கணும். அந்த சைன் பண்ண காப்பி வந்து ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். ஆத்தரைஸ் ஆஃபீஸர் வந்து சைனை வந்து செக் பண்ணுவார். இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்குறேன்னா என்னோடய சைன் வந்து அதில் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி அதை செக் பண்ணுவாங்க. டியூயல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா 2 பிரான்ச்லையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இமீடியட் கன்ஃபர்மேஷன் பிட்வீன் பிரான்ச்சஸ் நடுவில் வந்து உடனே செக் பண்ணுவாங்க. டிராஃப்ட் ஆர் டெலிகிராம் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் யூஸ்ட் இஷ்யூயிங் பிரான்ச் சென்ட் அட்வைசர். பிரான்ச் வந்து பிறகு இந்த மாதிரி டிடி நாங்கள் அனுப்பியிருக்கோங்க, அது ப்ராப்பராக நீங்கள் வந்து சைன் பண்ணி அவருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். பேயிங் பிரான்ச் கன்ஃபார்ம் த ரிசீவ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச் தென்காசி பிரான்ச்சில் வந்து மும்பை பிரான்ச்சுக்கு நான் வந்து கால் பண்ணி அட்வைஸ் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நாங்கள் டிடி அனுப்பியிருக்கோம், நீங்கள் வாங்கி பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க டிடியை வாங்கி அந்த ரிசிப்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் நடக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தென்காசி பிரான்ச்சிலேருந்து மும்பை பிரான்ச்சுக்கு நான் அட்வைஸ் சொல்லிடுவேன். அட்வைஸ் சொன்னதுக்கப்புறம் அவர் அந்த டிடியை வாங்கிடுவார். வாங்கிட்டு டிடி ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ், அதுக்கப்புறம் ரிசிப்டோட கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு. இது ப்ராப்பரான ஆர்டரில் நடக்கணும். ஓகேங்களா? அட்வைஸ் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பேமெண்ட் நடந்துச்சுன்னா அங்கே ஃப்ராடு நடக்குது, இல்லை எரர் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது இந்த ஏரியாவை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும்.
நான் கன்ஃபர்மேஷன் அண்ட் கேன்சலேஷன் கண்ட்ரோல். கன்ஃபர்மேஷன் வந்து அதாவது கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது அப்படியே பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த டிராஃப்டை மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிராஃப்டை கேன்சல் பண்ணி ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்கிட்ட அதை சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கேன்சலேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அங்கே ஏதோ ஃப்ராட் நடக்குன்னு அர்த்தம். டிடியே கொடுக்கல, அட்வைஸ் பண்ணலை, அவங்க டிடியை அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் டிடியை பார்க்குறாங்க எல்லாமே தப்பாக இருக்குது, கன்ஃபர்மேஷன் ஆகலை, இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2 பேங்க் பிரான்ச்லேயும் ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து ஃப்ராட் இண்டிகேட்டர். ஸோ அந்த ஃப்ராட் நடக்கிறத நம்ம வந்து தடுக்கணும். அதை நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம காமிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஜென்ட் லைபிலிட்டி. கண்டிஜென்ட் லைபிலிட்டினா இது வந்து வரும் வராது அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டி, கன்ஃபர்ட் லெட்டர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா ஒன்றுமே இல்லைங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் மீன்ஸ் இப்போ ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணுவோம். இப்போ யூஎஸ் இந்தியா. ஓகேண்ணா? ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையருக்கு இங்கே இருக்கக்கூடிய பையரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் இந்த டிரான்சாக்ஷன் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. சரிங்களா? ஸோ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸை கப்பலில் ஏற்றி விடுவார். ஓகேவா? ஸோ கப்பலில் வந்து ஏற்றி விட்றாங்கன்னா இவரை பற்றி தெரியாது, பையரை பற்றி தெரியாது. அப்போது இந்த 10 லட்ச ரூபா இவர் பேமெண்ட் பண்ணுவாரா மாட்டாரா? ஸோ இந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறப்போ 2 பேருக்கு என்ன பண்ணால் இவரை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபா வருமா, இவர் பையரை பொறுத்த வரைக்கும் நான் 10 லட்ச ரூபா பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட் எனக்கு திரும்ப வருமா? இது வந்து எப்படி கதைனா, இப்போ ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு மிரட்டுவாங்க. பொண்ணை கடத்தி வச்சுட்டு விரட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 லட்ச ரூபா கேட்பாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா பொண்ணை விடுவானுங்களா, அந்த 10 லட்ச ரூபாயும் பொண்ணும் 2மே கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்களான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அவனுக்கு என்ன டவுட்னா, பொண்ணை அனுப்பி விட்டோம்னா 10 லட்ச ரூபா இவன் அனுப்பி விடுவானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் 10 லட்ச ரூபாயும் அனுப்புவாங்க, பொண்ணையும் அனுப்புவாங்க, 2ம் ஒரே சீக்வன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊடையில் கௌசிக்கு வந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். பேங்க் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த 10 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிவிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் போயிட்டு இந்த 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து இந்த பேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஎஸில் இருக்கக்கூடிய பேங்க்கு இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை சென்ட் பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இவன் யூஎஸ்காரன் இந்த 10 லட்ச ரூபா உடனே போய் வாங்கிட முடியாது. இங்கே ஒரு கண்டிஷன் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி கூட்ஸ் வந்து ப்ராப்பராக இங்கே டெலிவரி ஆகிடுச்சுன்னா 10 லட்ச ரூபாய் இவனுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் எழுதி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த பேங்க்காரன் இங்கே ஹார்பருக்கு வந்து செக் பண்ணுவான், இந்த கப்பல் வந்து ஏற்றி விட்டாச்சா. ஓகேங்களா? ஸோ ஏற்றி விட்டாச்சான்னு சொல்லி செக் பண்ணுவான். செக் பண்ணிட்டு இந்த கப்பல் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இங்கே டெலிவரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பேங்க்காரன் இங்கே வந்து செக் பண்ணி டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த 10 லட்ச ரூபாய் இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டி அது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓவர் ரிசீவ் ஆகிடுச்சு ஓவர் அப்படின்னோடனே அவன் வந்து ஓகே ஓவர் நான் 50 லட்ச ரூபா கொடுத்துருவேன் ஓவர்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். சரிங்களா? ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட கான்செப்ட் என்னன்னா, இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பையருக்கு ஒரு பயம் உண்டு, நான் 10 லட்ச ரூபா அனுப்பிட்டேன் எனக்கு கூட்ஸ் வராமல் போயிடுச்சுன்னா அந்த ஒரு பயம். இவன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய சப்ளையருக்கு ஒரு பயம், நான் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் அனுப்பிட்டேன் எனக்கு அமௌண்ட் வரலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பையர் வந்து 10 லட்ச ரூபாயை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவான். டெபாசிட் பண்ணிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கிடுவான். இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து யாருக்கு போவோம், ஃபாரினில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு போவோம். ஸோ பேங்க்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த 10 லட்ச ரூபாவும் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை அவன் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பான். ஓகேங்களா? வச்சுட்டு இந்த கப்பல் வந்து எப்போ இங்கே ரீச் ஆகுதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ரீச் ஆகிடுச்சு. அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, கப்பல் வந்துருச்சு அதில் இருக்கக்கூடிய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் ஷிப்பிங் பில்லு. ஸோ இது எல்லாத்தையும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவான். வெரிஃபை பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பில்லும் கூட்ஸும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் 2மே நடக்கும். 2மே நடந்து அவன் அப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 10 லட்ச ரூபாயை ரிலீஸ் பண்ணுவாங்க சப்ளையருக்கு.
அது வரைக்கும் 10 லட்ச ரூபா ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட கான்செப்ட். ஸோ இது வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஏன் கண்டிஜென்ட் லைபிலிட்டி? இந்த கூட்ஸ் வந்து போகுமா போகாதா, அப்படி போனால் மட்டும்தான் இங்கே 10 லட்ச ரூபா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஏ கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ள ரிஸ்க்கை வந்து தடுக்கிறது தான் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட வேலை. ஸோ இவன் வந்து 10 லட்ச ரூபா சப்மிட் பண்ணி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வாங்கி டெபாசிட் பண்ணி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வாங்கிடுவான். ஓகேங்களா? ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து அந்த பேங்க்குக்கு, ஃபாரின் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த கூட்ஸை எப்போ இவனுக்கு டெலிவர் ஆகுதோ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஷிப்பிங் பில் எல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஆத்தரைசேஷன் அங்கே நடந்ததுக்கப்புறம் தான் இந்த 10 லட்ச ரூபா சப்ளையருக்கு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இன்னொன்று பேங்க் கேரண்டி. பேங்க் கேரண்டி அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து கேரண்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது பேங்க் கேரண்டி. கம்ஃபர்ட் லெட்டர்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கம்ஃபர்ட் லெட்டர்னா இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா நம்ம லோன் வாங்க முடியும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போது கம்ஃபர்ட் லெட்டரை யார் எழுதி கொடுப்பா? சிஏ வந்து எழுதி கொடுப்பாங்க. இப்போது இந்த பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சைன் போட்டு கொடுப்போம், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அதுதான் கம்ஃபர்ட் லெட்டர். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் லோன் கொடுக்கலாம்ப்பா, ஏன்னா 3 வருஷத்தில் இவங்களுக்கு டேன் ஓவர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ லோன் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிஏ கிட்டக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, அப்ளிகேஷன் வந்து ஐடென்டிஃபைடு, உண்மையிலே இந்த லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நடக்க போகுதா, ஏன்னா வெறுமனையாக லெட்டர் ஆஃப் கிரெடிட் எடுத்து கொடுக்காது. உண்மையிலேயே அந்த கூட்ஸ் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, பேமெண்ட் நடக்குது, ஆப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்பர் வேல்யூவேஷனை, ஓகேண்ணா, ப்ராப்பர் வேல்யூவேஷனை அந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் தானா அதை நம்ம வேல்யூவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்ட் டிஸ்க்ளோசர் நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? Identification and valuation. Auditor obtains reasonable assurance that all contingent liability recorded. Letter of credit எவ்வளோ கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். வேல்யூஸ் வந்து எஸ்டிமேட்டட் ப்ராப்பர்லி. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்களா, அதுவும் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் சொல்லி போட்டிருக்கு. கூட்ஸை ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறப்போ 10 லட்ச ரூபா மதிப்பு அங்கே இருக்கணும். ஸோ வேல்யூ வந்து ப்ராப்பராக நடந்திருக்கணும். ஹிடன் லயபிலிட்டிஸ், இதில் ஏதாச்சும் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே ரிஸ்க் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா நாளைக்கு அந்த பேமெண்ட் நடந்துடும். சரிங்களா? ஸோ லயபிலிட்டி ப்ராப்பராக அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எல்லா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டையும் ப்ராப்பராக கண்டிஜென்ட் லயபிலிட்டியை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டி கண்ட்ரோல். நான் ஃபண்ட் பேஸ்ட் கேட்டிங்கன்னா பேங்க் யூஸ் ஃபெசிலிட்டி வித்தவுட் இமீடியட் கேஷ் அவுட்ஃப்ளோ, எக்ஸாம்பிள் கேரண்டி. இது வந்து நான் ஃபண்டு தானே, லெட்டர் ஆஃப் கிரெடிட் தான் நம்ம கொடுத்துருக்குறோம், ஆனால் இங்கே பேமெண்ட் எதுவுமே உடனே நடக்கலை. ஓகேண்ணா? ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ளிகேஷன் அங்கே நடந்தது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் வந்து என்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னா கிவன் ஒன்லி டு த ரெகுலர் கஸ்டமருக்கு தான் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களாம். ப்ராப்பர் கிரெடிட் எவாலுவேஷன் டன். ஸோ இந்த கஸ்டமர் உண்மையிலே பே பண்ணுவாங்களா, இவன் உண்மையிலே கூட்ஸை டெலிவரி பண்ணுவானா, ஸோ அந்தந்த பேங்க்குக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களோட கஸ்டமரை பற்றி, கிளைண்ட்டை பற்றி தெரியும். யூஎஸ் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு யூஎஸ் கஸ்டமரை பற்றி தெரியும், சப்ளையரை பற்றி தெரியும். ஸோ உண்மையிலே இவன் கூட்ஸை டெலிவர் பண்ணுவானா, அவன் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் அசூரன்ஸ் கொடுப்பான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பையரை பற்றி தெரியும், உண்மையிலே இவனால் பேமெண்ட் கொடுக்க முடியுமா, ஸோ இவன் வந்து அசூரன்ஸ் கொடுப்பான். ஸோ அவங்க வந்து அசூரன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆத்தரைசேஷன் கண்ட்ரோல். இன்டர்னல் ஆத்தரைசேஷன் கண்ட்ரோல் ஆடிட்டர் செக் ஒன்லி ஆத்தரைஸ் ஸ்டாஃப் இஷ்யூஸ் கேரண்டி. அங்கே இருக்கக்கூடிய பிரான்ச் ஒரு மேனேஜருக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவர் தான் கேரண்டி வந்து இஷ்யூ பண்ணணும். ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் எக்ஸாமினேஷன் ஃபார் இம்போர்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்கணும். பேமெண்ட் மூவ்டு ஒன்லி அகேன்ஸ்ட் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ். ஷிப்பிங் அதாவது கப்பல் வந்துருச்சுப்பா, கப்பல் வந்தோடனே கப்பல் வந்துருச்சுங்க நீங்கள் 10 லட்ச ரூபாய் அனுப்பிடுங்க அப்படிலாம் கிடையாது. கப்பல் வந்தோடனே கூட்ஸை பார்க்கணும், ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸில் 10 லட்ச ரூபான்னு சொல்லி போட்டிருந்தா மட்டும் தான் அங்கே 10 lakhs ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 lakhs பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் மேட்ச் எல்சி டேம்ஸ். லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் இருக்கக்கூடிய டேம்ஸும் அந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேம்ஸும் ரெண்டும் மேட்ச் ஆகணும். லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் க்ரூட் ஆயில்னு சொல்லி போட்டிருப்பாங்க, ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸில் வந்தது என்ன இருக்குன்னா கோகோனட் ஆயில் வந்திருக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட் வந்திருக்குது, என்ன வேல்யூவில் வந்திருக்கு, ஸோ எல்சியில் இருக்கக்கூடிய டேம்ஸும் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேம்ஸும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும், மிஸ்மேட்ச் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பில் ஆஃப் லேடிங். ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸில் பில் ஆஃப் லேடிங்கை சொல்லலாம், இல்லைனா கூட்ஸோட இன்வாய்ஸை சொல்லலாம், இல்லை இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பில் ஆஃப் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அடிக்கேசி அப்படின்னா பேங்க் வந்து இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர் வச்சுருக்கணும். ட்ராக்கிங் சிஸ்டம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 days கூட்ஸ் வந்து டெலிவரி இருக்குதா, அது அந்த டைம் பீரியடுக்குள்ளே
பேமெண்ட் வந்து நடக்குதா, ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணணும் சரிங்களா. கப்பல் வந்து சேர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகுங்க. அப்போ பேமெண்ட் வந்து 3 டேஸ் இல்லை 4 டேஸ்க்குள்ளே அங்கே நடந்திருக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும். ஆப்ளிகேஷன் ரெக்கார்ட்ஸை 10 லட்ச ரூபா வந்து இன்னும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குதா, பெய்ட் ஆகிடுச்சா, ஸோ அந்த ஆப்ளிகேஷன் ரெக்கார்ட்ஸை நம்ம ட்ராக் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்ஸ்டான்சிவ் ஆடிட்டர்ஸ் மீன்ஸ் ஆடிட்டர் பெர்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்னால் கூட்ஸ் வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பராக இருக்குதா. அப்புறம் ரெக்கார்டு எக்ஸாமினேஷனை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, கூட்ஸ் வந்து உண்மையிலே அந்த வேலையில் இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன்னா சப்ளையருக்கும் பேங்க்குக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. இண்டிபெண்ட்டாக அவர் முடிவு பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஹார்பருக்கு போய் கஸ்டம்ஸுக்கு போயிடுவாங்க. கஸ்டம்ஸுக்கு போயிட்டு உண்மையிலே இந்த கூட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கூட்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி போகணும். இண்டிபெண்ட்டாக அவர் போய் பண்ணணும் சரிங்களா. ஸோ போய் பண்ணிவிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டையும் ஷிப்பிங் டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக அவர் வந்து வெரிஃபை பண்ணணும் சரிங்களா. ஸோ போய் வந்து அவர் வெரிஃபை பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஓகே. இயர் எண்ட் ரீசனபிள்னஸ் ரிவ்யூ. ரீசனபிள்னா இயர் எண்டில் இந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டி ப்ராப்பராக அங்கே செட்டில்மெண்ட் ஆகுதா. ஏன்னா கண்டிஜென்ட் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வரும் வராது, கூட்ஸ் வந்தால் தான் அங்கே பேமெண்ட் நடக்கும், கூட்ஸ் வரலைன்னா பேமெண்ட் நடக்காது. ஸோ இந்த கூட்ஸ் வருமா வராதாங்கிறது தெரியாது. அது ரீசனபிளாக கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். கரண்ட் இயர் கண்டிஜென்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் எவ்வளோ இருக்குது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்குது, ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் கிளியரா. ஓகே. கம்ஃபர்ட் லெட்டர் ரிவ்யூ. கம்ஃபர்ட் லெட்டர் வந்து அசூரன்ஸ், பேங்க் கொடுக்கக்கூடிய அசூரன்ஸ் தான். ஆடிட்டர் வந்து இது வந்து ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணணும். ஓகே. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பில் ஆஃப் கலெக்ஷன். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வரும் சரிங்களா. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் இந்த பில் ஆஃப் கலெக்ஷன்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே. ஸோ நீங்கள் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த பில் ஆஃப் கலெக்ஷன் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பில் ஆஃப் கலெக்ஷன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கேஸ்லாகவும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸரி ஆப்ரேஷன், அவ்வளோதான். ஸோ இதோட வந்து மொத்தமாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் வந்து முடியுது. ஸோ பில் ஆஃப் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இந்த பில் ஆஃப் கலெக்ஷன் நம்ம புக்கில் ப்ராப்பராக இல்லை. நான் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து கூகுளில் ரெஃபர் பண்ணி சிஏ புக்கில் ரெஃபர் பண்ணி அடிஷனல் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி கிளியராக கட்டாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு கேஸ்லாவும் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம் நோட்ஸில் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் மீன்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போய் கடையில் போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படிலாம் கிடையாது. டீ குடிச்சிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு வந்துட்டு இது வரைக்கும் நடத்தினதை இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை ரீட் பண்ணி பார்த்துட்ருங்க. உடனே ரீட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு உடனே அடுத்த வீடியோ ஓப்பன் பண்ணி இந்த பில் ஆஃப் கலெக்ஷன் வீடியோ நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பை. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பில் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ட்ரெஸரி பில்லை பற்றி நம்ம பார்க்கலாம்.